ஆசை ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சமீபத்தில் பிரம்மாண்டமான ஆடியோ வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ரஜினிகாந்த் குட்டி கதை சொல்லி கலக்கினாரு. படத்தின் மீது ரசிகர்களுக்கு உச்சகட்ட ஆவல் இருந்திருக்கு. கண்டிப்பா ஜெயிலர் திரைப்படம் போல இதுவும் பந்தயம் அடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழல்ல வேட்டையன் படம் பற்றிய புதிய தகவல் வெளியாயிருக்கு. என்ன அந்த தகவல், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கு வேட்டையன் திரைப்படம். ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் ஞானவேல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, ரித்திகா சிங், வெருமாண்டி அபிராமி, துஷாரா விஜயன் என பலர் நடிச்சிருக்காங்க. முதன்முறையாக ரஜினிகாந்தோடு ஞானவேலுடன் இணைந்திருப்பதனால இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு. இப்போது தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த பார்வையும் இந்த படத்தின் மீது தான் இருக்கு. லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படம் பற்றிய அறிவிப்பு வெளியான சில மாதங்கள்ல படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது. அதை நான் பார்த்தபோது இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக தான் உருவாகுமோ என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் ஏற்பனாங்க. படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வேட்டையன் டீசரும் வெளியிடப்பட்டது. அதனை பார்க்கையில் இந்த படம் முழுக்க ஞானவேலோட ஸ்டைலில் இல்லாமல் ரஜினிக்கான கமர்ஷியல் பேக்கேஜாக உருவாகியிருக்கு. அது கண்டிப்பாக உறுதியாயிருக்கு என்று சொல்லப்பட்டது. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஆனால் பாடல்கள் எல்லாமே வழக்கம் போல அவரது ஸ்டைலில் இருக்கின்றது. முக்கியமாக ஜெயிலரில் வந்த சூப்பர் ஸ்டார் புராணம் இந்த படத்திலும் வருவதனால ரசிகர்கள் பலருக்கு சலிப்பு தட்டியிருக்கு. அது மட்டுமின்றி ரஜினியின் புகையை அனிருத் வைப்பதை விட்டுவிட்டு கதைக்கு தேவையான இசையை எப்போதுதான் வைப்பாரோ என்று ஒரு தரப்பு ரசிகர்கள் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் மனசிலாயோ பாடல் மலேசியா வாசுதேவனின் குரலை AI தொழில்நுட்பத்தோட மீண்டும் கொண்டு வந்ததில் ரொம்பவே மிக அருமையான பாராட்டு ஏற்பட்டிருக்கு. ஞானவேலோட இயக்கம் என்பதனால் இது கண்டிப்பாக ஜெய்பீம் போல தாக்கத்தை உருவாக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. டீசருக்கு எப்படி கலவையான விமர்சனம் கிடைச்சதோ அதே போல தான் விமர்சனமும் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் இது மாஸ் ப்ளஸ் கிளாஸாக தான் இருக்கும் என்று திரைத்துறையில் பேச்சுகள் எழுந்த வண்ணம் இருக்கு. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த சூழலில் படம் பற்றிய புதிய தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி வெளிநாடுகளில் இதுவரை ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே $1.2 மில்லியன் வசூலிச்சிருப்பதா சொல்லப்படுது. இந்தியாவில் தொடங்கியிருக்கும் ப்ரீ புக்கிங் இன்னும் வசூலை குவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால வேட்டையன் படம் வசூலில் சக்கை போட போகுது உறுதி என்று ரஜினி ரசிகர்கள் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்டையன் படம் வசூலில் சக்கை போடுமா இல்லை கவுந்துருமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.